ஆங்காங்கு வருகை தர வேண்டும் என்றால் ஆதி நாளையிலே இருந்து இந்த அருள் பெரும் சோதி வடிவாக நின்றிருக்கக்கூடிய ஈசனுடைய திருநாமத்தை மன்னாதி மன்னர்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்து வரக்கூடிய காலங்களிலே என்னுடைய ஆணையும் செருப்பு வந்திருந்தது. ஆனால் கலியுகத்திலே இருக்கக்கூடிய கசடர் என்று சொல்லக்கூடிய அரக்கத்தன்மை பொருந்திய இந்த மக்கள் கல்வி நாளங்களிலே அது எல்லாம் என் கோயில் இடிச்சு சொல்லி ஆலமரம் அரச மரம் எல்லாம் தெளிவாவே சொல்லு. ஆலமரம் அரசு மரம் மோழ்ச்சி போய் இருக்குது. ஆனால் மீண்டும் இந்த கலியுகத்திலே ஆன்மீகம் முன்னேறி அதன் வழிபாட்டின் பிரகாரம் என்னுடைய ஆலயங்கள் சிறப்புற்று இருக்கும். அது சிறப்புற்று வாங்கி இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நான் ஆதி நாளையில ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன அரச கோயில் என்ற ஊருக்கு பள்ளிப்பட்டு பாரத ஆட போனேன். அரச கோயில் என்ற ஊர்ல எங்களுக்கு ஒரு உபயம் வச்சாங்க. அந்த இடத்துல போய் சாப்பாடு போனேன். ஆனா எல்லாரும் அவங்கவுங்க போய் படுக்க போயிட்டாங்க. அந்த பாடாடிந்த சிவன் கோயில தான் படுக்க எனக்கு கொடுக்கணும். அந்த கோயில போய் படுக்கிறேன். ஒரு தூணில் இருந்தது ஒரு துரும்பு எடுத்து ஒரு துவாரத்தின் வழியா விட்டா 7 விதமான இசைகானங்கள் வரக்கூடிய ஒரு தூணை அங்கதான் கண்டுபிடிச்சேன். ஒரு சுப்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடப்பத்தை கிள்ளி அந்த தூணின் துவாரத்தின் வழியா விட்டோம்னா 7 விதமான இசைகானங்கள் வரும். அந்த 7 விதமான இசைகானங்கள் வரக்கூடிய தூணை அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த ஈசனுக்கு எம்மாம்பரம் இருக்கும். நீ எப்ப வந்த? அந்த ஈசு கோயில தான் அங்கதான் நாங்க வேஷம் ஆடணும். நான் சந்திரன் அப்ப நீயும் சந்திரன் இருக்கும் போதுலாம் அந்த கும்பலுக்கு வந்திருப்பேன். ஆனா அது இப்ப கண்டுபிடிக்கல நானு. அதுக்கு முன்னதாகவே நாங்க போகும்போது முதல் பள்ளிப்பட்டு பாரத ஆடும்போது அந்த நேரத்துல அதை கண்டுபிடிச்சு வந்தேன். அப்பதான் எனக்கு தலை முடியுது வரைக்கும். நத்தத்து சுப்பிரமணிய அண்ணன் தான் அங்க ஓடுற தண்ணீர் ஓடையில என் தலைய கசுவாங்க. தினமும் எண்ணெயும் சீக்காவும் கொடுப்பாங்க அந்த உபயோகம். அதை தினமும் கசிச்சு கூத்தாடிங்க போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை பின்னால வந்த நான் குறை சொல்லல. நீ ஏன் சொல்ல போற? என்ன நான் ஊர் சொச்சா பாங்கிட்டுக்குண்ணா அதுக்கப்புறமா வந்தவன் நீ வந்து சேர்ந்த ஒரு பாரதம் கூட ஆடி இருக்கலாம். நீங்க இல்லாத நான் எழுந்து சாமி இங்க வந்து எனக்கு ஆகையினாலே அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் பாழடைந்து இருந்தது. இன்று புனிதமாகவே அவருக்கு சிறப்பு வழிபாடு நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்னால போக முடியல. ஆனா அப்பேற்பட்ட இசை கருவி பொருந்திய ஒரு தூணை பொருத்தி இருக்கிறான்னு சொன்னான். அவன் எப்பேற்பட்ட வல்லுநர். அந்த மாதிரி ஈசன் கோயிலங்களை பார்க்கறதுக்கு நமக்கு அறிந்து அதே ஈசன் வேடத்திலே தரித்து இன்று நாம் இன்று வந்திருக்கிறோம் என்றால் எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம் என்பது உனக்கு தெரியும். ஆதி நாளையிலே தேவர்கள் ஒருபுறமும் அரக்கர்கள் ஒருபுறமும் இந்த திருப்பார் கடலை ஒரு அந்த மேல்கிரி பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாக நாட்டி வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பூட்டி
அவர்கள் அமிர்தம் அடைகின்ற காலங்களில் அந்த வாசி என்று சொல்லக்கூடிய நாகத்திற்கு அந்த வலிமை தாங்காமல் பொருட்டு அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய விஷத்தை அங்கு கட்சி விஷமானது கடலிலே கலந்து விட்டார். அங்கு இருக்கக்கூடிய தேவராஜர்கள் எல்லாம் அது அழிந்து போகுமே எண்ணி அங்கே அத்தனாக இருக்கக்கூடிய இந்த ஈசன் அதை கரத்திலே ஏந்தி அமிர்தமாகவே எடுத்து அதை உட்கொள்கின்ற போது அதில இருந்து உள்ள சாருகிற போது என் தேவியாக இருக்கக்கூடிய பார்வதி விஷத்தை அள்ளி உண்டுகின்றார். அது உள்ளே சார்ந்து விட்டால் அவருக்கு கெடுதி வருமே என்று ஓட்டமாக ஓடி வந்து என்னை அப்படியே கழுத்தின் இடமாகத்தான் அந்த விஷத்தை நிறுத்தி விட்டார். தொண்டை அங்கிருந்து எனக்கு மொத்தம் உடல் இந்த கழுத்தில் இருந்து இந்த நெற்றி வரையில் அந்த நீல நிறமாக மாறியதை கண்டு திருநீல கண்டது என்று எனக்கு அந்த ரசம் உள்ள போக தொண்டுக்குள்ளோடு நின்று போச்சு. என் தேவியானவள் பார்த்து தமையனான அந்த மாயவனை அழைத்து என் கணவர் மட்டும் இதை உண்ண வேண்டுமா, நீங்கள் எல்லாம் மும்மூர்த்தி தானே, நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று மீதம் இருக்கக்கூடியதை கரத்தில் ஏந்தி மாயவனிடத்தில் கொடுக்கின்ற போது மாயவன் எடுத்து உடம்பெல்லாம் பூசி அவர் நீல நிற மேனியன் கண்ட நீல நெலி மேனியன். ஆமா, அந்த அயனாகிய பிரம்மதேவனுக்கு கொடுக்கின்ற போது அப்பா நான் எந்த நிலையிலும் இதை தவறு செய்ய மாட்டேன். உலகில் உள்ள பிரபஞ்ச பூமியில எந்த ஒரு ஜீவராசிகள் பிறந்தாலும் இமை என்று சொல்லக்கூடிய இந்த புருவத்திலே அவர்களுக்கு மையாக இதை பாவித்து நானும் என்னுடைய கடமையை செய்கிறேன் அப்படி என்று பிரம்மதேவன் ஏற்றுக்கொண்டார். இப்ப கூட புருவம் எல்லாருக்கும் கருமையா இருக்கும், வயதானாலும் அதனுடைய கரும நிறம் மாறாது. அப்பேற்பட்ட நிலையில மும்மூர்த்தி தேவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அமிர்தம் கிடைக்கின்ற போது தேவ அமிர்தம் துவங்கியது. அந்த அமிர்தத்தை எடுத்து மாயவன் மூலியமாக பெண்ணின் அவதாரமாக அந்த தேவர்களுக்கு மட்டும் பகிர்ந்து கொடுக்கின்ற காலங்களிலே அதிலிருந்து ஏற்பட்டதுதான். அன்று எப்படி பர்வதா தேவி அங்கே என்னுடைய இந்த விஷமானது உடலிலே பாயாத வண்ணம் தடுத்தாலும் அன்று இரவு முழுவதும் தேவர்களும் தேவ கணங்களும் பூதங்களும் பூதத்தை ஒட்டிய இந்த மகர